ஏதோ ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு தெரிந்து சென்சார் போர்டு சண்டைக்கு நின்று நான் பார்த்தது கிடையாது. மேல்முறையீடு போறது, ரொம்ப ஹெவியான ஆர்குமெண்ட் வைக்கிறதுங்கிறதெல்லாம் நான் இப்பதான் பார்க்குறேன். பெரிய சிக்கலை நோக்கி ஜனநாயகன் போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் என்னால். காலையில் வந்து ஜஸ்டிஸ் ஆஷா மேடம் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஈவினிங் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு நிறைய அழுத்தங்கள் இருக்க மாதிரியே தோணுது இல்லைங்களா? பிப்ரவரி வரைக்கும் தள்ளி போகாமல் இருப்பது படத்துக்கே நல்லது. தேர்தல் அறிவிச்சிட்டாங்கனாலே போதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஓரலான விதி. பைலாயில் அப்படி கிடையாது. படம்ங்கிறது ஏதோ ஒரு கடத்திறப்பு விட மாதிரிலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் டேட்டு சொல்லாமல் இயங்கவே முடியாது. அப்படி ஒரு தொழில் சினிமா. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஒரு டேட்டை பண்ணிட்டு எங்களை அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்வது. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றணும்னா இப்போ அதிமுகவை அவங்க நம்பினாங்க. அந்த அளவுக்கு அங்கே வலு இல்லைங்கிறது அவங்களுக்கே இப்போ தெரிஞ்சு. பின்னால் வந்து ஒரு மாபெரும் இளைஞர் கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் அப்படியே நம்மை நோக்கி நகர்வதற்கு ஒரே வழி கூட்டணி தான். அது ஒரு வலுவான கூட்டணியா மாறும். அப்போ பிஜேபி நான் சொல்வதை நீ கேளுன்னு அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. சினிமாவுக்காக விஜய் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்வார்னு நான் நம்பல. ஏன்னா இப்போ ஒரு 500 கோடி சமாச்சாரம் தான். இப்போ இதே படத்தை நேரடி ஓட்டிட்டுனா என்ன பண்ணுவாங்க? பண்ண முடியாது. தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி முடிவு அதுவே தான். நேரடியாக இப்படி பொதுவெளியில் வந்து பேசுகிறவர்கள் துணிச்சல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன சிம்பு ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், அமீர் ஆகட்டும், இதில் இருக்கிற நியாயத்தை பேசுகிறாங்க. ஆனால் பல பேர் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக ஒருவேளை நாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து நம்ம படத்தை ரெட் ஜெயின் நாளைக்கு வாங்காமல் போச்சுன்னா அது ஒரு கஷ்டம்னு அவங்க நினைக்கிறாங்க. வணக்கம் மதன் சார். வணக்கம் சார். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜனநாயகம் தான் போயிட்டுருக்கு. இப்போ வர நிலவரம் என்ன சார்? இப்போ நிலவரம் என்ன சார் போயிட்டு இருக்கு? இப்போ ஜனநாயகம் படம் பற்றி ஆக்சுவலாக உயர்நீதிமன்றத்தில் 21ஆம் தேதி வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. 21ஆம் தேதி வந்து ஒரு விசாரணை நடக்கும். அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் யூகிப்பது என்னென்னா அன்னைக்கு முடித்து வைக்க போகிறதில்ல அவங்க. அது வந்து விவாதம் தொடரும். அதற்கப்புறம் இன்னொரு நாள் அது தொடரும். அதற்கப்புறம் வந்து நீதிபதி தீர்ப்பு சொல்வதற்கு சில நாட்கள் எடுத்துப்பார். இப்படியே போகும். இதற்கிடையில் வந்து தயாரிப்பாளர் உச்சநீதிமன்றத்தை நாடுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. மண்டே வாக்கில் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போவாருன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உச்சநீதிமன்றம் சாதகமான தீர்ப்பு கொடுத்ததுன்னா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்ல போகிறதில்ல. அவங்க பேசவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அது எதை நோக்கி போகுதுங்கிறது தெரியல. ஒரு குழப்பம் நிலவிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போனால் நான் வாய்ப்பு இருக்குங்களா? படத்தை ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குங்களா சார்? யார் லாயருங்கிறத பொறுத்து தானே. இவங்க வைக்கிற லாயர் ரொம்ப ஒரு வெயிட்டான லாயராக இருக்கார். அவரால் வாதாடி வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கட்டாயமாக அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இவரை கூட்டணிக்கு வர சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். சினிமா நிருபராக இருக்கேன். எனக்கு தெரிந்து சென்சார் போர்டு இப்படி சண்டைக்கு நின்று நான் பார்த்தது கிடையாது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க, அதை ஒத்துக்கிட்டு அவங்க வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் மேல்முறையீடு போகிறது, ரொம்ப ஹெவியான ஆர்குமெண்ட் வைக்கிறதுங்கிறதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால் இவங்க வந்து வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குமோங்கிறது கூட ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க டெல்லியில் போய் என்ன தீர்ப்பு வாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் பெரிய சிக்கலை நோக்கி ஜனநாயகன் போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் என்னால் யூகிக்க முடியும். நீங்கள் இதில் வந்து சொல்கிறீங்க அரசியல் காரணம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இப்போ பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசியிருந்தாங்க, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா சார், பராசக்தியில தான் வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக வந்து சில கருத்துக்கள்லாம் இருக்கு. அதுக்கு இம்போசிஷன் அகைன்ஸ்டா தான் இருக்கு. அப்போ முறைப்படி பாத்தீங்கன்னா பராசக்தியை தான் அவங்க போட்டு நிறைய கிளற மாதிரி இருக்கலாம். ஜனநாயகன் படத்தை வந்து கிளறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லைங்க, இப்போ விஜய் பின்னால் வந்து ஒரு மாபெரும் இளைஞர் கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் அப்படியே நம்மை நோக்கி நகர்வதற்கு ஒரே வழி கூட்டணி தான். அப்போ இவங்க தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றணும்னா ஒரு வலுவான தலைமை இங்கே தேவைப்படுது. இப்போ அதிமுகவை அவங்க நம்பினாங்க. அந்த அளவுக்கு அங்கே வலு இல்லைங்கிறது அவங்களுக்கே இப்போ தெரிஞ்சு போச்சு. என்னென்னா இப்போ அன்புமணி போய் சேர்ந்துருக்கிறாரு. இப்போ ஒரு 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 கணிசமான ஒரு கூட்டணி வாக்குகள் இருக்குன்னு வைங்களேன். அங்கேயுமே இன்னும் சுகசமா முடியல. ராமதாஸ் ஐயா வந்து திமுக வந்து இப்போ வந்து புகழ்ந்துட்டு இருக்காரு. இல்லை, அது ஸ்பிளிட் ஆகி போச்சு. ஓட்டு ஸ்பிளிட் ஆகி போச்சு. ஒரு குரூப் இங்கே வரப்போகுது, ஏடிஎம்கே ஓட்டு போட போகிறாங்க. என்ன இருந்தாலும் இப்போ விஜய்க்கு இருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் வந்து எங்கே போய் சேருதோ அது ஒரு வலுவான கூட்டணியாக மாறும். அப்போ பிஜேபி நான் சொல்வதை நீ கேளுன்னு அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து விஜயோட ஒரு நெருக்கமான உறவை நோக்கி வருது. அது வந்து கூட்டணியாக மாறுமா மாறாதாங்கிறது இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால்
காங்கிரஸ்குள்ளேயே தலைவர்களுக்குள்ள பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. அவங்க 2 மாதிரியாக முடிவுகள் எடுக்கிறாங்க. ஒரு ஒரு குரூப் வந்து திமுகவோட இருக்கணுங்கிறாங்க, இன்னொரு குரூப்பு விஜயோட போகணுங்கிறாங்க. இப்போ இந்த 2 குரூப்பில் எதை வந்து தலைமை ஏற்க போகுதுன்னு நமக்கு தெரியல, டெல்லி தலைமை. இந்த நேரத்தில் விஜய் தப்பித்தவரை கூட அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான அழுத்தமாக கூட இது இருக்கலாம். ஆனால் ஒரு சினிமாவுக்காக விஜய் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வார்னு நான் நம்பலை. ஏன்னா இப்போ ஒரு 500 கோடி சமாச்சாரம் தான் இது. இந்த 500 கோடிக்கு வேறு ஏதாவது விஜய் ஏற்பாடு பண்ணி கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ இதே படத்தை நேரடி ஓட்டிட்டுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த படம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களோ அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு, இப்போ அமேசான் மாதிரி ஒரு நிறுவனமோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு நிறுவனமோ டைரக்ட் ஓட்டிட்டின்னா இந்த தியேட்டருக்கள் என்னவோ அதை விட அதிகமாக அவன் கொடுக்க போகிறான் இல்லையா, இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற மாசுக்கு. ஸோ அந்த முடிவை நோக்கி அவர் போக மாட்டார். ஏன்னா தியேட்டருக்காரங்களோட ஒரு நீண்ட நாள் வந்து ஒரு அன்பும் மரியாதையும் அவர் வச்சிருக்கிறாரு. மாஸ்டர் படத்தையே தியேட்டரில் ரிலீஸ் அவர் சில மாதங்கள் வெயிட் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த பக்கம் நோக்கி இவங்க தள்ளிட போகிறாங்களோங்கிறது தான் என்னுடைய பயம். நீங்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி முடிவு அதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது அரசியல் அழுத்தமாக தான் நான் பார்க்குறேன். சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹைகோர்ட்டில், நீங்கள் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட் டேட் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் முதல்ல வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? முதல்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிற மாதிரியே வந்து முதல்ல வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணுமா? இது மாதிரி குழப்பங்கள் நிறையா போயிட்டு இருக்கு. இல்லை ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ ரிலீஸ் டேட்டை ஏன் போட்டிங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா விதியில் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சென்சார் விதிகளில் இப்படி ஒன்று இருக்கிறதா இங்கே நீண்ட காலமாக நம்பப்படுது. என்னென்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் டேட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஓரலான விதி. அது வந்து சட்ட இதில் எழுத்துப்பூர்வமாக இல்லை, பைலாவில் அப்படி கிடையாது. இதை வந்து நீண்ட காலமாக நம்பி இவங்க ஓஹோ அப்படி ஒரு விதி இருக்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னொன்று வந்து ஒரு படம்ங்கிறது ஏதோ ஒரு கடத்திறப்பு விழா மாதிரிலாம் கிடையாது. பல்வேறு செக்டாரில் நீங்கள் இயங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ரிலீஸ் டேட் போடாமல் நீங்கள் எங்கேயுமே நகர முடியாது. இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் போடணும்னா இங்கே படத்தை முடித்து சென்சாருக்கு அனுப்புறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த கடைசி நேரத்தில் போன பிறகு தான் நான் பிஸ்னஸே பண்ணுவேன்னு இங்கே சொல்ல முடியாது. எப்படியும் இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், எப்போ சார் ரிலீஸ் டேட்டுன்னு கேட்பாங்க அவங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் டேட்டு சொல்லாமல் பண்ண முடியாது. சரி, அமேசானுக்கு போகிறீங்க, படத்தை ஓடிடியில் எப்படி இருந்தாலும் தியேட்டர்கள் இது டிஜிட்டல், அங்கே போகும்போது எப்போ சார் ரிலீஸ்ன்னு கேட்பாங்க. அங்கே ஒரு டேட்டை நீங்கள் சொல்லணும். அதற்கப்புறம் ஹிந்தி மார்க்கெட்டு, அதற்கப்புறம் அப்ராடு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் டேட்டு சொல்லாமல் இயங்கவே முடியாது. அப்படி ஒரு தொழில் சினிமா. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களை அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்வது அவங்க இந்த துறையிலிருந்து சற்று விலகி நின்று பார்க்குறாங்கன்னு தான் நமக்கு தோணுது. இப்போ அந்தந்த துறையில் இருப்பவர்களுக்கு தான் அதோட வலி என்னங்கிறது தெரியும். அப்போ அந்த வலியை உணராமல் ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பும், நியாயமான பதிலை சொன்னால் புரிஞ்சுக்கும். ஏன்னா அவ்வளோதான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா காலையில் வந்து ஜஸ்டிஸ் ஆஷா மேடம் வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஈவினிங் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு நிறைய அழுத்தங்கள் இருக்க மாதிரியே தோணுது இல்லைங்களா? இல்லைங்க, அது வாதங்களின் அடிப்படையில் தான் எப்போவுமே ஒரு முடிவை சொல்லுவாங்க. நடுவில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளே இறுதி முடிவாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதே நீதியரசர் ஆஷா என்ன கேட்டாங்கன்னா, ஏன் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும், நீங்கள் தை மாதம் பண்ண வேண்டியதானு கேட்டாங்க. பட் அவங்க தான் வந்து இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்போது அந்த கேள்விகளை எழுப்பும் பொழுது அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை கேட்பாங்க. ஆனால் அதுவே இறுதி முடிவு கிடையாது. இல்லை, இந்த ஜஸ்டிஸ் இப்படி கேட்குறாரு, நாளைக்கு 21ஆம் தேதி ஆர்குமெண்ட்டில் அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்களேன், இந்த கேள்வி ஒட்டி இருக்குமான்னா இருக்காது, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இல்லை சரிங்க சார். இப்போ வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு விஜய் சாருக்கு ஆதரவாக வந்து சில நடிகர்கள் டேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நம்ம எஸ்டிஆர் எடுத்துக்கலாம், வெங்கட் பிரபு எடுத்துக்கலாம், அமீர் எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து கொடுக்கவே இல்லை, ஆதரவு கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்துருக்கலாம். என்ன காரணமாக இருக்கும் சார்? ஏன்னா வந்து அவரோட கடைசி படம் வேறல, ஃபேர்வெல் வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும், நல்லா மாஸ் ஓப்பனிங்னு எதிர்பார்ப்பாங்க. இது என்ன காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெருசாக யாருமே ஆதரவு கொடுக்காது. இல்லைங்க, இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக. திமுகவை எதிர்த்து தான் விஜய் அரசியல் பண்ணுறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம இந்த தொழிலில் இருக்கோம். இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து நிறைய படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை நாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து நம்ம படத்தை ரெட் ஜெயண்ட் நாளைக்கு வாங்காமல் போச்சுன்னா அது ஒரு கஷ்டம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த இந்த ஆறுதலையோ அல்லது அனுதாபத்தையோ அவங்க விஜய்க்கு ஒரு மெசேஜாக போட்டு அமைதியாக இருந்திருப்பாங்க. நேரடியாக இப்படி பொதுவெளியில் வந்து பேசுகிறவர்கள் கொஞ்சம் பேருக்கு துணிச்சல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன சிம்பு ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும்,
அமீர் ஆகட்டும், இதில் இருக்கிற நியாயத்தை பேசுகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு நாளைக்கு வேற ஒருத்தருக்கு வரும். ஆமா. இப்போ நாளைக்கே சிம்பு படத்துக்கு வராதுன்னு என்ன இருந்துச்சு? அப்போ அவர் நம்மளும் சஃபர் ஆவோம். அப்போ எல்லாம் சேர்ந்து திரையுலகத்துக்காக ஆதரவாக பேசுவோம்னு அவர் பேசுகிறாரு. இதுதான் நியாயமும் கூட. ஆனால் பல பேர் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக எதுக்கு நமக்கு வம்பு, அந்த சமுத்திரக்கனி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும், அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஜனவரி 21ஆம் தேதி வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை சூர்யாவோட கருப்பு கூட வர வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, எனக்கு தெரிந்து பிப்ரவரி வரைக்கும் இது தள்ளி போகிறதுக்கு இவங்களே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க. அவங்க திருப்பி கேட்டு ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வாங்கின அமௌண்ட்டை திருப்பியும் கொடுக்க முடியாது. அப்போ முடிந்த அளவுக்கு பிப்ரவரி வரைக்கும் தள்ளாமல் ஜனவரி 23 இந்த படத்தை கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் 21 கேஸு வருது. இப்போ இவங்க உடனடியாக விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளர் சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. ஒருவேளை மண்டே அங்கேயே வந்து தீர்ப்பு சாதகமாக வந்துருச்சுன்னா, ஒரே நாளில் வந்துருச்சுன்னா கூட வாய்ப்பு இருக்குது. பட் அது தெரியல. பிப்ரவரி வரைக்கும் தள்ளி போகாமல் இருப்பது 2 தரப்புக்குமே நல்லது. ஒன்று படங்களை வாங்கினவங்களுக்கு நல்லது, இன்னொன்று படத்துக்கே நல்லது. ஏன்னா தேர்தல் நெருங்கும் பொழுது அல்லது அறிவிச்சிட்டாங்கன்னாலே போதும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்கள் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கல் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி பண்ணிடுறது தான் எப்போவுமே நல்லது. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி எண்டில் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் டேட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிடுறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இடையில வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடணும். இப்போ வந்து விஜய் சார் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்டிஎஃப்எஸ் கொண்டிருக்கலாம், அவரோட கடைசி படம் நல்லா சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது? என்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியாவில்? ரொம்ப பேர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. இந்த படம் என்ன ஆகுமோங்கிற பதட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் வந்து அவர் ஒரு வீடியோவில் ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும், இந்த படம் குறித்து ஏன் இவ்வளோ சிக்கல்கள்ங்கிற குறித்தும் பேசுனா சரியாக இருக்கும். அதை அவர் செய்வாரான்னு எனக்கு தெரியல. பட் செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் பல இடங்களில் ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாங்க. நேற்று நான் வெளியூர் போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்பொழுது அங்கே இருக்கிற 2 3 டாக்ஸி டிரைவருங்க வந்துட்டாங்க. சார் என்ன சார் இந்த படம் எப்போ சார், என்ன சார் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க சார்னு கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு போகிற இடங்கள்லாம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. இந்த பொங்கலுக்கு வந்து பராசக்தி நல்ல லாபம் நீட்டிடுமா? ஏன்னா இந்த டைம் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, நிறைய தேட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. படத்தின் தன்மையை பொறுத்து இருக்குங்க. ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு 1000 தேட்டர் போட்டாங்களும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு நல்ல படத்தை நீங்கள் போட்டுட்டு தியேட்டரை என்கரேஜ் பண்ணிங்கன்னா அந்த கலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் பராசக்தி பொறுத்தளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த முதல் காட்சியை பார்த்துட்டு அதற்கப்புறமா அது பரபரப்பாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு. இப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து வசூல் ரீதியாக எவ்வளோ வசூலுக்கு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி படம் வேற. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1000 கோடி இது வரைக்கும் அடிச்சதில்லை. இந்த படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி அடிக்குமா? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. 1000 கோடி எந்த தமிழ் படமும் அடிக்கிறதில்ல. அதற்கான முயற்சிகளையும் நம்ம எடுக்கிறதில்ல. இப்போ பாருங்கள், பல ஹீரோக்கள் இப்போ ஹிந்தியில் படம் பண்ணுறாங்க. ஷாருக் கானாக இருந்தாலும் சரி, சல்மான் கானாக இருந்தாலும் சரி, மாநிலமாக போகிறாங்க. போயிட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் தமிழ் பட ஹீரோக்கள் யாரும் அதை செய்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ ஹிந்தி படத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தியேட்டர்கள் தமிழ் படங்களுக்கு கொடுக்குறாங்களான்னா இல்லை. இப்போ இதே வந்து ஜனநாயகனுக்கு மும்பை, டெல்லி, கல்கத்தா இந்த மாதிரி ஏரியாக்களில் எவ்வளோ தியேட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ ஹிந்தி படங்களுக்கு தான் இந்த 1000 கோடி அடிப்பதற்கான சாத்தியம் இருக்குது. அதை தாண்டி மற்ற படங்களுக்கு பெரும்பாலும் இல்லை. எங்கேயாவது இந்த அல்லு அர்ஜுன் மாதிரி, புஷ்பா மாதிரி படங்கள் வரும்போது அந்த அதிசயத்தை அது பண்ணிடுது. சார், இப்போ ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன். அதோட ஃபவுண்டர் வந்து வெங்கட் கே நாராயணன். இது வந்து 2020 தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவாக இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் பற்றி சொல்ல முடியுமா சார்? ஏன்னா நமக்கு தமிழ் சினிமாவுக்கு இது புதுசாக இருக்கு இல்லையா இந்த ப்ரொடக்ஷன்? இல்லை, எனக்கு அவங்கள பற்றி பெரிய டீட்டெயில் எதுவுமே நமக்கு தெரியல. பட் பெரிய படங்களாக பண்ணுறாங்க. இப்போ டாக்ஸிக்குன்னு ஒரு மிகப்பெரிய படத்தை யஷை வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பெரிய படம் அது ஜனநாயகன். அப்போ அவங்க வந்து ஸோ அதனால் வந்து சினிமாவுக்கு வேணால் அவங்க புதுசாக இருக்கலாம். பட் பேசிக்கலாகவே ரொம்ப பவரான ஆட்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா வந்து அவங்க முன்னாடி 2 படம் பண்ணியிருந்தாங்க சார். பார்த்தீங்கன்னா சகத் பை 2லவ்னு சொல்லிட்டு, அது எல்லாமே ரொம்ப சின்ன படங்கள். அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1 கோடி. ஆனால் இந்த 3வது படம் இப்போ ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அப்புறம் யாசை வச்சு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ? படம் 2 படமே ரொம்ப சின்ன நிதியாக இருந்துச்சு. இது 500 கோடி அந்த மாதிரி மேலே போயிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பட்ஜெட் வரதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. அது அவங்க விருப்பம் தானே. ஒரு பெரிய
கடையை நம்ம வைக்கணும்னா முதல்ல சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சு போகணும்னு கூட நினச்சிருக்கலாம். தொழிலை கற்றுக்கிறதுக்கு இப்போ ஒன்று லைக்கா வந்தாங்க. லைக்கா வரும்பொழுது ரொம்ப சின்ன படம் தான் பண்ணாங்க. கருப்பழனியப்பன் தான் அவங்க நிறுவனத்தில் ஒரு படம் ஒன்று பண்ணார். ரொம்ப சின்ன படம் தான் அவர் பண்ணார். அதற்கப்புறம் தான் அவங்க கத்தி படம் எடுக்க வந்தாங்க. அப்புறம் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் வரைக்கும் பெரிய படங்கள் எடுத்தாங்க. ஸோ அதனால் சின்ன படம் எடுத்ததுனால அவங்க பெரிய படம் எடுக்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ பிரபல யூடியூபர் ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். நீ ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் எப்படி உனக்கு இவ்வளோ காசுன்னெலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுகிற அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனம் அது. ஸோ அதனால் சின்ன படம் எடுத்தவங்க பெரிய படம் எடுக்கக்கூடாதுலாம் சொல்லவே முடியாது. அது அவங்க விருப்பம் தானே. ஓகே. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகா பேஸ்ட் ப்ரொடியூசர் அவர். ஒருவேளை வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து நம்ம கலைப்புலி தானு சாரோ இல்லை ஏஜிஎஸ் பண்ணியிருந்தா இந்த அளவு பிரச்சனை பெருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. நீங்கள் கன்னட ப்ரொடியூசரோ, தெலுங்கு ப்ரொடியூசரோ, தமிழ் ப்ரொடியூசரோ அந்த கணக்கு கிடையாது. படத்தின் ஹீரோ தமிழர் தானே. ஸோ நீங்கள் அதைத்தான் பார்க்கணுமே தவிர யார் பேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் படமே எடுக்க முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழ் தேசியம் பேசுகிற பல படங்களுக்கு ஹீரோயின்களே வேறு லாங்குவேஜ் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் வேறு லாங்குவேஜில் இருப்பார். படத்தில் ஒரு ஆர்ட் டைரக்டர் வேறு லாங்குவேஜில் இருப்பார். படம்ங்கிறது எப்போவுமே ஒரு கூட்டு முயற்சி தான். அதில் வந்து மொழியெல்லாம் நீங்கள் திணிக்கவே கூடாது. இந்த மொழியை சார்ந்தவர்கள் தான் இந்த படத்தை எடுக்கணுங்கிற எந்த கணக்கும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியில் இருக்கிற பெரிய கேமராமேன்லாம் நம்ம ஊர்லேருந்து போனவங்க தான். ஆமாம். ஸோ அதனால் அந்த மொழி பாகுபாடுங்கிறது கலைக்கு எப்போவுமே கிடையாது.